வணக்கம். இன்னைக்கு அறிமுகப்படுத்துகிற புத்தகம் வந்து சுவரெழுத்து புரட்சியாளர் அவர்களின் சுவரெழுத்து சுப்பையா அவர்களோட சிந்தனை புரிகள். இந்த புத்தகம் இது வந்து பெரியார் திராவிடர் கழகம் வெளியீடு, அதாவது தாபேதிக திவிக இணைந்திருந்த சமயத்தில் வெளியிட்ட புத்தகம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து இது நான் வாங்கினது தாபேதிக அலுவலகத்துலேருந்து வாங்கினேன். ஸோ உலக சினிமா புத்தகம் வாங்கும்போது இந்த புத்தகமும் பற்றி விளம்பரம் பார்த்துட்டு இது ரொம்ப நாள் நான் தேடுறேன். இவர் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன், எனக்கு வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். எப்படின்னா, பெரியார் பெரிய இன்ஸ்பிரேஷன். பெரியார் வந்து பள்ளிக்கல்வியில் 4ஆம் வகுப்பு தாண்டாதவர். ஆனால் அவர் வந்து அவருடைய பேச்சும் எழுத்தும் பார்த்திங்கன்னா, அவருடைய பயணங்களும் அவருடைய தொடர் கல்வியும் தொடர் படிப்பும் அவருடைய சிந்தனை மாற்றமும் அதை நோக்கிய பிடிவாதமும் அதில் அவர் செயல்பட்ட விதமும் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் எல்லாருக்குமே. ஸோ அதுதான் எனக்கு தைரியத்தை கொடுத்தது. எழுதலாம், பொதுவெளியில் எழுதலாம், பேசலாம் அப்படின்ற தைரியத்தை கொடுத்தது. ஸோ அதே மாதிரி இவர் வந்து சுவர்களில் அன்னைக்கு இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னா சோஷியல் மீடியாவில் எழுதுறது தான் கிடச்சிது. ஸோ அதே மாதிரி இவர் வந்து சுவர்களில் எழுதுவாராமா. ஸோ சுவர்களில் தார் எடுத்துகிட்டு வந்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய தார் ரோடு போடவங்ககிட்ட இருந்து தார் எடுத்துகிட்டு வந்து இரவு நேரம் சுவர்களெல்லாம் எழுதிட்டு பகலில் அந்த பகுதிகளிலே படுத்து தூங்குவாராமா. இல்லைன்னா பெரியாரிய தோழர்கள் அலுவலகத்தில் இருப்பார். அவருக்குன்னு சொந்த வீடு கிடையாது, அவருக்குன்னு சொந்த பந்தம் யாருமே கிடையாது. பெரியாரியமும் பெரியாரிய தோழர்களும் மட்டும்தான் கடைசி வரை உறவாக இருந்திருக்காங்க. பட்டு திருமணத்திற்காக பணம் சேர்த்து தோழர்கள்லாம் கொடுத்தப்போ கூட அதை கூட அவர் வந்து இயக்கப்பணிகளுக்காக செலவு செய்துட்டார் அப்படின்ற குறிப்பு இருக்கும். ஸோ மிகப்பெரிய தீவிரமான பெரியார் தொண்டர். ஸோ ஒரு சுவரில் கூட எழுதுறது மூலமாக பகுத்தறிவு கருத்துக்களை பரப்ப முடியும் அப்படிங்கிறதுக்கு மிகச்சிறந்த ஒரு வாழ்வியல் வழிகாட்டியவர். அண்ட் அப்புறம் அன்னைக்கு வந்து இவருடைய சுவரெழுத்துக்களை படிச்சுட்டு இருந்த பள்ளி மாணவர்கள் இன்னைக்கு பெரியார் இயக்கத்தில் மிகப்பெரிய அளவில் செயல்படக்கூடிய தோழர்களாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அடுத்த தலைமுறையே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு பலரை உருவாக்கியிருக்காரு, பலருக்கு வந்து வழிகாட்டியாக இருந்திருக்காரு. ஸோ இவருடைய எழுத்துக்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கடைசி காலத்தில் அவர்கிட்ட வலியுறுத்தினதன் அடிப்படையில் அவர் தன் நாட்காட்டியில் அவர் சொந்த கையெழுத்தில் எழுதின புக்கு இது. ஓகேங்களா? இந்த அவ்வளோ அழகாக இருக்கும். எழுத்தும் அவ்வளோ அழகாக இருக்கும். அதில் இருக்க கருத்தும் ரொம்ப எளிமையாகவும் கேட்சியாகவும் இருக்கும். நீங்கள் வந்து இது ஒரு திராவிட டிக்ஷனரி மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இதில். என்ன கற்பத்தடை முறை கண்டது பொறுப்புடையோர் கடமை, கற்பம் தரிக்க கடவுள் படைக்கிறான் என்பது பொறுப்பற்றோர்களின் மடமை, மலைகளைக் கண்டு உல்லாச நிலையங்களை அமைத்தான் வெள்ளைக்காரன், மலைகளில் சிலைகளை வைத்து பொல்லாங்கு செய்தான் கொள்ளைக்காரன், ஆங்கிலேயன் உலகுக்கு காட்டியது விண்ணோக்கி பாயும் ராக்கெட், ஆரியன் உங்களுக்கு காட்டியது மண்ணோக்கி பாயும் சாஷ்டாங்க நமஸ்காரம். புரியுதா? இது மாதிரி நிறைய எழுதியிருப்பாங்க. ஸோ அறிவு கண்டது அணுசக்தி, அறிவை கொன்றது ஓம் சக்தி, புத்திமான் கண்டது மின்சாரம், பக்திமான் கண்டது பிரசாதம். இப்படி நிறையா இருக்கும். ஃபுல்லாக அரிய திராவிடத்தை பரப்பக்கூடிய நபராக இருந்ததுனால ஃபுல்லாகவே திராவிட சித்தாந்தம் தான். ஃபுல்லாக எனக்கு இது ஃபுல்லாக ரொம்ப உபயோகமாக இருக்கும். இனிமேல் நான் டிக்ஷனரி மாதிரி இது பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக வாங்கி படிங்க. நன்றி, வணக்கம்.